तदिङ्गितपराधीनो विधत्ते किलम् क्रीडेयं खलु नान्यतस्य रसदा स्यादैकरस्यात्थया अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनत विवितभूतभ्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी பக்தி ரூபா. ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இன்றைய தினம் திருவேங்கடமுடையான் என்று கொண்டாடப்படக்கூடிய ஸ்ரீனிவாசன் உகந்த சனிக்கிழமை. இப்படிப்பட்ட நன்னாளிலே அவனுடைய ஸ்ரீவாதி நித்திய கல்யாண உற்சவத்தை நாம் இந்த ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வாயிலாக சேவித்துக் கொண்டிருக்கிறோம். சேவிக்கும்படியான பாக்கியம் நமக்கு கிட்டி இருக்கிறது. இந்த திருவேங்கடமுடையான் என்று கொண்டாடப்படக்கூடிய ஸ்ரீனிவாசன் அவன் திருமலையிலே எப்படி எழுந்தருளி இருக்கிறான் என்னால் ஒரு பொன்னை போலே எழுந்தருளி இருக்கிறான், தங்கத்தை போலே இருக்கிறான். எப்படி தங்கத்தை எல்லாரும் விரும்புகிறார்களோ அதே போல ஸ்ரீனிவாசனையும் எல்லோரும் விரும்புகிறார்கள். இதை பற்றி தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார் தம்முடைய பெரிய திருமொழியிலே. பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கடத்துச்சியில் கண்டு போய் எண்ணையாளுடைய ஈசனை எம்பிரான் தன்னை யாம் சென்னு காண்டும் தன் காவிலே என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் பெரிய திருமொழியிலே. பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கடத்துச்சியில் கண்டு போய் என்று தெரிவிக்கிறார். பொன்னை அதாவது தங்கத்தை நாம் எங்கே சேவிக்கலாம் என்னால் திருவேங்கடத்திலே சேவிக்கலாம். இப்பொழுது எல்லோரும் சேவித்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த ஸ்ரீனிவாசனை தங்கத்தை போலே இருக்கிறானே, நம் கண்ணெதிரே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறானே, அவனை திருமலையிலே சேவிக்கலாம் என்று தெரிவிக்கிறார். தங்கத்துக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் பல படிகளாலே நாம் சாமியம் சொல்லலாம், அதாவது ஒப்பு சொல்லலாம். அதுல ஒரு ஒப்பு என்னன்னா, தங்கம் அதற்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. என்ன வருத்தம்னா, ஒரு கவி தெரிவித்தான், என்ன கேதோன தாகேன சேதேன கசனேனவா ஏததேவ மகத்துக்கம் எத்குஞ்சா சமதோலனம். என்ன கேதோன தாகேன, தங்கம் இருக்கே கண்ணீர் விட்டு அழுதுண்டே இருந்துதான். அந்த கவி தங்கத்தை பார்த்து கேட்டான், தங்கமே தங்கமே ஏன் அழற, நீ அழுவதற்கு காரணம் என்ன? இந்த நெருப்பிலே போட்டு உன்னை நன்னா காய்ச்சறேனே, அதாவது சுடுகிறேனே, அதனாலே அழுகிறாயா? அல்லது நன்னா உன்னை உளியிட்டு வெட்டுகிறேனே அதனாலே அழுகிறாயா? அல்லது உரைகள்ல நன்னா உன்னை போட்டு தேய்ன்னு தேய்க்கிறேனே அதனாலே வருத்தம் ஏற்பட்டு உடம்பிலே சிரமம் ஏற்பட்டு அழுகிறாயா அப்படின்னு கவி கேட்டான். தங்கம் சொல்லிட்டு, இதெல்லாம் எனக்கு வருத்தமே கிடையாது, இதனால எனக்கு துக்கம் ஒன்னும் ஏற்படுவதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இது தங்கத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது என்று சொல்லும்படியா இருக்கு. எப்படி சொல்ல முடியும்னா, நன்றாக பிரகாசிக்கிறது. தங்கத்தை உரகல்ல போட்டு தேய்ன்னு தேய்ச்சா அதற்கு ஒளியானது இன்னும் சுடர்விட்டு பிரகாசிக்கிறது. அதனாலே அதற்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறது என்ன சொல்லக்கூடாது, அதற்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்ன சொல்ல வேணும். அப்படி இருக்கிறச்ச ஏன் அழற அப்படின்னு தங்கத்தை பார்த்து கேட்டுட்டோ, சரி அழறதுதான் அழற, காரணத்தை சொல்லிட்டு அழ அப்படின்னு கவி கேட்டான். உடனே தங்கம் சொல்லிட்டு, இதனாலெல்லாம் எனக்கு சிறிதளவும் வருத்தம் கிடையவே கிடையாது, இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுகிறாய் என்னாய், ஒரு
தராசிலே ஒரு தட்டிலே எண்ணெய் வைத்து மற்றொரு தட்டிலே ஒரு குந்துமணியை வச்சு, இந்த குந்துமணி அளவு இந்த தங்கம், இந்த குந்துமணியும் இந்த தங்கமும் சமம் என்று சொல்லுகிறாயே, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு தங்கம் தெரிவித்ததாம். அந்த தங்கத்தை போல வலித்துக் கொண்டிருக்கிறான் ஸ்ரீனிவாசன். அவனுடைய திருவடி அழகென்ன, அதே போல திருக்கைகள் என்ன, திருமுக மண்டலம் என்ன, திருமார்பென்ன, திருமார்பிலே தத் வக்ஷஸ்தல நித்யவாச ரசிகையாக பிராட்டி பத்மாவதி தாயார் எழுந்தருளி இருக்கிறாள். அதனால எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். அந்த தங்கத்தை போலே இருக்கிறான் எம்பெருமான். தங்கத்துக்கு எதனாலே வருத்தம் ஏற்பட்டது அப்படின்னா, குந்துமணிக்கு சமமாக என்னை சொல்லுகிறாயே, அதனாலே தான் எனக்கு வருத்தம். குந்துமணி எவ்வளவு தாழ்ந்தது, அதுக்கு சமமாக எங்கேயாவது தங்கம் ஆகுமா? ஒரு காலத்திலும் ஆகவே ஆகாது. சரி, ஸ்ரீனிவாசனுக்கு எதனால வருத்தம்? ஸ்ரீனிவாசன் தங்கத்தை போல இருக்கான், அது வேணா ஒப்புக்கொள்ளலாம். ஸ்ரீனிவாசனுக்கு எதனால வருத்தம்? இந்த லோகத்தில கண்ணனாக வந்து பிறந்தான். இந்த ஸ்ரீனிவாசன் தான் கண்ணனாக திருவதாரம் பண்ணினான். அவனுக்குத்தான் இப்பொழுதோ விசேஷமாக திருக்கல்யாண மகோத்சவத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அர்ச்சகர் சுவாமிகள். அர்ச்சகஸ்து ஹரி சாட்சாத் என்ன எம்பெருமானுக்கு பிரதிநிதியாக இந்த திருக்கல்யாண மகோத்சவத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஸ்ரீனிவாசன் யாருன்னா, அவன்தான் கண்ணன் எம்பெருமான். அவன் கண்ணனாக பிறந்தான். கண்ணனாக பிறந்த காலத்தில எத்தனை காரியம் பண்ணான்? ஒன்னா இரண்டா? பல அதிமானுஷமான கிருத்தியங்கள். அதிமானுஷம்னா மனுஷர்களை காட்டிலும் விஞ்சியதாக இருக்கக்கூடிய கிருத்தியங்கள், காரியங்கள், செயல்களை பண்ணினான் எம்பெருமான். என்னெல்லாம் பண்ணினான்? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தூது நடந்தான். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் வரப்போகிறது. அந்த யுத்தத்துக்கு முன்னாடி அமைதி பேச்சுவார்த்தை, யுத்தத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அதுக்கு யாராவது போய் பேசணும். யார் பேசுறது அப்படின்னு தீர்மானம் பண்ணினார்கள். யாரை அனுப்பினார்கள்னா, இப்பொழுதோ நம் கண்ணெதிரே சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறானே ஸ்ரீனிவாசன் கண்ணன், அந்த கண்ணனைத்தான் தூதுவனாக அனுப்பினார்கள். இப்படி தூது நடந்தானே, எப்பேற்பட்ட இழி தொழில் அது. அந்த இழி தொழிலை நாமே பண்றதுக்கு பூசுகிறோம், ஆனால் ஸ்ரீனிவாசன் பண்ணினான். இதனாலே அவனுக்கு வருத்தம் ஏற்பட்டதோ? கிடையவே கிடையாது. ஆதிமன்னர்க்காகி பெருநிறத்தார் இன்னார் தூதன் என நின்னான் எவ்வுள் கிடந்தானே என தெரிவிக்கிறார் இதே திருமங்கையாழ்வார் தம்முடைய பெரிய திருமொழியிலே. ஆதி மன்னர்களாக இருக்கக்கூடிய பாண்டவர்கள், இந்த பாண்டவர்களுக்காக தூது நடந்தான் எம்பெருமான் இன்னார் தூதன் என நின்னான். இன்னான்னா என்ன அர்த்தம்னா, எம்பெருமான் எத்தனையோ அவதாரங்கள்லாம் பண்ணினான். இப்பொழுது விசேஷமாக அவனுக்கு புது வஸ்திரத்தை சாத்தி கொண்டிருக்கிறார்கள் அர்ச்சகர் சுவாமிகள். திருக்கல்யாண மகோத்சவம்னா புது வஸ்திரம் வேண்டாமா? புது ஆடை வேண்டாமா? அதற்காக அர்ச்சகர் சுவாமிகள் புது ஆடையை எம்பெருமானுக்கும் சமர்ப்பிக்கிறார்கள். அதே போல உபய நாச்சிமார்களுக்கும், ஸ்ரீதேவின்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டி என்ன, பூதேவின்னு சொல்லக்கூடிய பூமி பிராட்டி என்ன, இரண்டு பேருக்கும் இப்பொழுது புது வஸ்திரத்தை, புது ஆடையை சாத்துகிறார்கள். அந்த ஸ்ரீனிவாசன் கண்ணனாக பிறந்தானே, அவனுக்கு எப்படி சந்தோஷம் ஏற்பட்டதுன்னா, இத்தனை நாள் நாம் எத்தனையோ அவதாரங்கள் பண்ணினோம். ராமனா பிறந்தோம், அதே போல பலராமனாக பிறந்தோம், பரசுராமனாக பிறந்தோம், வாமனனாக பிறந்தோம். இதுல எல்லாம் நமக்கு திருப்தி ஏற்படவே இல்லை. கண்ணனாக இப்பொழுது பிறந்து பாண்டவர்களுக்காக தூது சென்றோமே, அதனாலே தான் நமக்கு தரிப்பே ஏற்பட்டது, நமக்கு சந்தோஷமே ஏற்பட்டது. பெருநிலத்தார் இன்னார் தூதன் என அவதாரம் செய்வதிலிருந்தும் நின்னான் என்ன பிரசித்த வித்வானாக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாவித்வான் காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி தம்முடைய உரையிலே காட்டுகிறார். அவதாரம் செய்வதில் இருந்தும் நின்னான்னா என்ன அர்த்தம்னா, இத்தனை நாள் நமக்கு அவதார பிரயோஜனம் ஏற்படவில்லை, இன்னைக்கு கண்ணனாக பிறந்தோம், திருப்தி ஏற்பட்டது. இனிமே அடுத்த அவதாரம் கல்கி அவதாரம்,
அது வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று எம்பெருமான் நின்னானாம். அதைத்தான் இன்னார் தூதன் என நின்னான்னு தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார் தம்முடைய பெரிய திருமொழியில. அதனால தேர்ந்த அர்த்தம் என்னன்னா, எப்படி தங்கத்துக்கு எத்தனையோ ஹிம்சைகளை கொடுக்கிறானே, அதாவது உரைகள்ல போட்டு உரைக்கிறான்னு கீழே தெரிவித்தேன். இதனால எல்லாம் வருத்தம் ஏற்படுவது கிடையாது. அதே போல தங்கத்தை போல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுக்கு தூது நடந்ததாலே வருத்தம் ஏற்பட்டதானா? வருத்தம் ஏற்படலை, மகிழ்ச்சிதான் ஏற்பட்டது. அதே போல மற்றொரு விற்த்தாந்தத்தை பார்ப்போமேயானால், தாயாரான யசோதை பிராட்டி அவள் நன்றாக கட்டினாள் ஸ்ரீனிவாசனை, அதாவது கண்ணன் எம்பெருமானை. தாமோதரத்வ கணக்கினஹா பிரணத வசதாம் ப்ரூதே தாமோதரத்வ கணக்கினஹா ததுபய குணாகிருஷ்டம் பத்தம் கிலோதர பந்தனம் என்று தெரிவிக்கிறார் சுவாமி பராசர பட்டர் தம்முடைய ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே. ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே சுவாமி பராசர பட்டர் தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தின் பிரகாரம் தாமோதரம் அப்படின்னு திருநாமம் ஏற்பட்டது எம்பெருமானுக்கு ஸ்ரீனிவாசனுக்கு. எதனால தாமோதரன் திருநாமம் ஏற்பட்டது அதை சிறிது விசாரித்து நாம் பார்ப்போம். எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் கண்ணனாக பிறந்தான். பிறந்த காலத்திலே வெண்ணையை திருடினான், வெண்ணையை களவு கண்டான். தினந்தோறும் பல வீடுகளிலே புகுந்து திருடினான். வெண்ணைனா கண்ணன் எம்பெருமானுக்கு ஆசை, ஸ்ரீனிவாசனுக்கு ஆசை. எதனால வெண்ணையிலே ஏன் அதிமாத்திரமான பிரீத்தி எம்பெருமானுக்கு? பல காரணங்கள் உண்டு. அதுல ஒரு காரணம், வெண்ணெய் இருக்கு, அது ஆசிரித கரஸ்பர்ஷம் பட்ட திரவியம். ஆசிரிதர்கள்னா எம்பெருமானை சேர்ந்தவர்கள், எம்பெருமானுக்கு மிகவும் வேண்டினவர்கள், பக்தர்கள், அடியார்கள்னு சொல்றோமே, அந்த பக்தர்கள் கரஸ்பர்ஷம் பட்ட திரவியம்னா கைப்பட்ட திரவியம். எங்கே சேவிக்கலாம்னா அவனுடைய திருமுக மண்டலத்திலேயே சேவிக்கலாம். திருமுக மண்டலம் எதனால என்னன்னா புசு புசுன்னு கொழுத்து இருக்குன்னா, யசோதை பிராட்டி வெண்ணையை கொடுத்து வளர்த்தால், அதனாலே திருமுக மண்டலம் என்ன புசு புசுன்னு கொழுத்து இருக்குன்னு நம்முடைய பூர்வர்கள் ஈடுபட்டு தெரிவிக்கிறார்கள். அவனைத்தான் நாம் இப்பொழுதோ சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எம்பெருமான் வெண்ணையை திருடினான். வெண்ணையில ஏன் பிரீத்தின்னா, பக்தர்கள் கையினாலே எடுத்து கொடுக்கிறார்கள். மற்ற பதார்த்தத்தை எல்லாம் கரண்டியினால எடுத்து கொடுக்கலாம். ஆனா வெண்ணெய் இருக்க, வெண்ணெய் எவ்வளவுதான் கரண்டிய போட்டு எடுத்தாலும் வரவே வராது, கை போட்டால் தான் வரும். அதனால கைப்பட்ட திரவியம், அதிலே அதிமாத்திரமான பிரீத்தி, அது ஒரு காரணம். மற்றொரு காரணம் என்னன்னா, கண்ணன் இருக்கானே மகா சோம்பேறி. எதுல சோம்பேறித்தனம்னா சாப்பிடுறதுலயே சோம்பேறித்தனம். சாப்பிடுறதுன்னா என்ன பண்ணணும், பதார்த்தத்தை எடுத்து வாயில போட்டு பல்லுனால நல்லா கடிக்கணும், நாக்குனால உள்ள தள்ளணும், தொண்டையினால முழுங்கணும், இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் நாம சாப்பிடறதே பண்ணிட்டு இருக்கோம். கண்ணனுக்கு மனசுல என்ன அபிப்பிராயம்னா, அட போனா யாரு நான் இதெல்லாம் பண்றது, இதெல்லாம் ரொம்ப சிரமசாத்தியமாக இருக்கக்கூடியது அப்படின்னு நினைத்தான். இந்த வெண்ணெய் இருக்கே, இது எப்படிப்பட்டதுன்னா இவ்வளவு சிரமம் எல்லாம் பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாக்குல போட்டா அப்படியே வழுக்கிண்டு உள்ள போறது. அதனாலே வெண்ணையின் இடத்திலே அதிமாத்திரமான பிரீத்தி. சோம்பேறி அந்த காரணத்தினாலே வெண்ணையிலே அதிமாத்திரமான பிரீத்தி அப்படின்னு நம்முடைய பூர்வர்கள் மற்றொரு காரணம் தெரிவித்தார்கள். அந்த வெண்ணையை திருடினான். எப்படி திருடினான்னா, நாரார் உரியத்து நன்கனாய வைத்ததனை போராறு வேர்க்கண்மடவாள் போந்தனையும் பொய்யுறக்கம்னு யசோதை பிராட்டி வெண்ணையெல்லாம் நன்னா திரட்டி பெரிய ஊறி அதை மேலே வைத்து, இவன் கைக்கு எட்டாத தூரத்திலே, சீனிவாசனுடைய கைக்கு எட்டாத தூரத்திலே வைக்க வேண்டும் என்பதற்காக உரி மேலே ஏற்றி வைத்தாள் வெண்ணையை. இவ தூங்கறத போல அப்படி பாவனை பண்ணினான். உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான்னு தெரிவிக்கிறாரு நம்மாழ்வார். அத போல சயனித்துக் கொண்டிருந்தான், படுத்துக் கொண்டிருந்தான். தாயார் யசோதை பிராட்டி பார்த்தா, நன்னா தூங்குறது குழந்தை, கண்ணன் நன்னா தூங்குறான், சீனிவாசன் நன்னா தூங்குறான். அதனால வெண்ணைக்கும் ஆபத்து இல்லை, கண்ணனுக்கும் ஆபத்து இல்லை, நாம போய் காரியத்தை பார்ப்போம், பசுக்களை எல்லாம் மேய்ப்போம் என்ன புறப்பட்டு போனால் யசோதை பிராட்டி
அந்த சமயம் பார்த்து எழுந்திருந்தான் கண்ணன் எம்பெருமான். ஸ்ரீனிவாசன் எழுந்திருந்து என்ன பண்ணினான்னா ஒரு உரலை கொண்டு வந்தான். எப்படிப்பட்ட உரல்னா ஒத்த உரலை கவித்து அதன் மேலேறி தித்தித்தபாலும் தடாவினில் வெண்மையும் என்று தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். அடியெல்லாம் எங்க பார்த்தாலும் பொத்து போயிருந்தது, எதுக்கும் உபயோகம் இல்லாத உரல். அந்த உரலை கொண்டு வந்தா அந்த உரலை போட்டு மேலே ஏறி வெண்ணையை திருடினான். வெண்ணையை நன்றாக புஜித்தான் ஸ்ரீனிவாசன். அதாவது கண்ணன் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் கண்ணனாக அவதரித்த காலத்திலே வெண்ணையெல்லாம் களவு கண்டு கையது வாயதாக அகப்பட்டு கொண்டான். வந்தா நன்னா கையும் களவுமா பிடித்தா யசோதை பிராட்டி ஒரு நாள். எத்தனையோ நாள் இப்படி திருடி இருக்கிறான் கண்ணன் எம்பெருமான். அகப்பட்டான் ஒரு நாள் வெண்ணையை திருடும் காலத்திலே. இனி இந்த பையனை விடக்கூடாது. எத்தனையோ பேர் வந்து படி சொன்னா உன்னுடைய பையன் இருக்கானே கண்ணன் ஸ்ரீனிவாசன் ரொம்ப கிருத்திமன், எத்தனையோ கள்ளத்தனமான காரியங்களை எல்லாம் பண்ணுகிறான் அப்படின்னு எல்லாரும் வந்து முறையிட்டார்கள். அப்பொழுதெல்லாம் நாம நம்பல. ஆனா நம்முடைய வீட்டிலேயே திருடுகிறானே அப்படின்னு பார்த்தா இனி இந்த பையனை விடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணினான்னா இவனை தண்டிக்க வேண்டும், இவனை நன்னா இன்றைய தினம் கட்டிவிட வேண்டும் அப்படின்னு கையில எடுத்தாள். எப்பேற்பட்ட கயர்னா எந்த மாட்டையோ கண்ணையோ கட்டுவதற்கு உபயோகமில்லாத ஒரு கயர். அப்படிப்பட்ட கயரைத்தான் எடுத்தாள் யசோதை பிராட்டி. கண்ணனுக்கு நன்னா தெரியும், வரக்கூடிய விருத்தாந்தங்களை எல்லாம் நன்றாக அறிந்தவன் எம்பெருமான். ஸ்ரீனிவாசன் தானே கண்ணனா பிறந்திருக்கான். இருக்கச்சு அவனுக்கு தெரியாதா எத்தனை மேன்மையோட எழுந்தருள் இருக்கிறான், நீர்மை குணங்களோட எழுந்தருள் இருக்கிறான். அதனால அவனுக்கு நன்னா தெரியும் நாம் கையும் களவுமாக அகப்படுவோம், தாயார் கயித்தை கொண்டு நம்மை கட்டப்பார்கள் அப்படின்றது நன்னா தெரியும். அதனால என்ன பண்ணினான்னா கயித்தை எடுத்தான். எந்த கயத்தை எடுத்து யசோதை பிராட்டி தாயார் கட்ட போகிறாளோ அதையெல்லாம் நன்னா துண்டு துண்டாக நறுக்கினான். நறுக்கி எல்லாவற்றையும் கீழே போட்டான். யசோதை பிராட்டி ஒவ்வொரு துண்டையும் எடுத்து நன்றா ஒன்றோட ஒன்று சேர்த்து முடித்து போட்டாள் யசோதை பிராட்டி. ஒரு கையினால கண்ணனை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கான். எதனாலன்னா காத்தின் கடியனாய் ஓடி அகம் பூக்கு விட்டா காத்தை காட்டிலும் வேகமாக ஓடி விடுவன் கண்ணன் எம்பெருமான். அதனால கெட்டியா பிடிச்சிட்டு கைத்தை எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்த்து நன்றாக முடித்து போட்டாள். முடித்து போட்டு அவனை கட்ட வேண்டும் என்று பார்த்தாள். கண்ணன் எம்பெருமான் அது நம்ம கட்ட போறாளா தாயார் யசோதை பிராட்டி, எப்படி கற்றா பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணினான்னா உடம்பை நன்றாக பெருக்கி கொண்டான். பெருக்குவார இன்னியே பெருக்க மீது பெற்றியோய் என்ன உடம்ப நன்னா பெருக்கிண்டா. என்ன ஏற்பட்டதுன்னா யசோதை பிராட்டி கைத்த நன்னா ஒன்றோட ஒன்று முடித்து போட்டாலே அது 9 சுத்துக்கு போறோம்னு நினைச்சா. அண்ணா இவனை 9 சுத்து சுத்தி கட்டலான்னு நினைச்சா. ஆனா உடம்பை பெருக்கி கொண்டபடியினாலே உலகம் உண்ட பெருவாயனோ இல்லையோ. அதனால ஸ்ரீனிவாசனுக்கு உடம்பை பெருக்குவது என்பது கஷ்டமான காரியமான சுலபமாக பெருக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன். அதனாலே ஸ்ரீனிவாசன் பெருக்கி கொண்டான். அவனுடைய திருக்கல்யாண உற்சவத்தை நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். விசேஷமாக திருமாங்கல்ய தாரணத்துக்காக அர்ச்சகர் சுவாமிகள் இந்த திருமாங்கல்யத்தை விசேஷமாக நீராட்டி அதற்கு திருமஞ்சனமெல்லாம் செய்து அலங்காரங்கள் குங்குமத்தாலே அலங்காரங்களை எல்லாம் பண்ணி இப்பொழுதோ எம்பெருமானுக்கு பிரதிநிதியாக இருந்து எம்பெருமானுடைய திருக்கையிலே அந்த திருமங்கல்ய தாரணத்தை ஒத்தி ஸ்ரீதேவிக்கு சமர்ப்பிக்கிறார். அந்த திருமாங்கல்ய தாரணம் பண்ணுகிறார். அதைத்தான் நாம் இப்பொழுது திருக்கல்யாணத்தை இந்த தொலைக்காட்சி மூலமாக நித்திய கல்யாண உற்சவத்தை சேவித்துக் கொண்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஸ்ரீனிவாசன் அவன் உடம்பை நன்றாக பெருக்கி கொண்டான். ஆத்தா யசோதை பிராட்டி என்னடாது 9 சுத்துக்கு போறோம்னு நினைச்சோம், ஆனா ஒரு சுத்துக்கு கூட போறலையே, என்ன பண்றது அப்படின்னு கவலையோட பார்த்தால் ஒரே ஆயாசம் வேற. கண்ணன் எம்பெருமானா இங்கும் அங்கும் நன்றாக இழுக்கிறான். என்ன பண்றது அப்படின்னு தெரியவில்லை யசோதை பிராட்டிக்கு. உடனே பார்த்தான் ஸ்ரீனிவாசன், அதாவது கண்ணன் எம்பெருமான் பார்த்தான், அடாடா நாம தப்பு பண்ணிட்டோம். நாம எதுக்காக இப்பொழுது கண்ணனாக வந்து பிறந்திருக்கிறோம்? நம்முடைய
சௌலபிய குணங்கள், நீர்மை குணங்கள். கருணைன்னு சொல்லக்கூடிய குணம் என்ன, வாத்சல்யம்னு சொல்லக்கூடிய குணம் என்ன, வாத்சல்யம்ன்ற குணமே வடிவெடுத்தவனாக திகழ்கிறான் ஸ்ரீனிவாசன். தோஷபோக்கியத்துவம்னு சொல்லுவார்கள், புத்தத்தை நத்தமாக கொள்ளுகிறான். அவனுக்கு கண்ணெச்சில் வாராமல் இருக்க வேணும் என்பதற்காக இப்பொழுது அர்ச்சகர் சுவாமி கற்பூர ஹாரத்தி நாம் எல்லாரும் சேவிச்சுட்டு இருக்கோமே, நம்முடைய கண் அவன் மேல விழக்கூடாது, நம்முடைய கண்ணெச்சில் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கற்பூர ஹாரத்தியை அவனுக்கு காண்பித்தார். அதை நாம் சேவித்தோம். அந்த ஸ்ரீனிவாசன் கண்ணன் எம்பெருமான் என்ன பண்ணினான்னா, நம்முடைய நீர்மை குணங்கள் பிரகாசிக்க வேணுமே, அதனால அதுக்காக தானே வந்து பிறந்திருக்கோம், கண்ணனாக பிறந்திருக்கிறோம். அதனால நாம் பண்ணினது தவறுன்னு நினைத்தான். உடனே என்ன பண்ணினான்னா, சுருக்குவாரையின்னியே சுருங்கினாய் சுருங்கியும்னு உடம்பை நன்றாக சுருக்கி கொண்டான். ஒரு சுத்துக்கு போராதது 9 சுத்துக்கு போருமாக ஆயிற்று. என்ன நம்முடைய முன்னோர்கள் ஈடுபட்டு வியாக்கியானம் பண்ணினார்கள். நன்னாக கட்டினாள் அக்காலத்திலே யசோதை பிராட்டி கண்ணன் எம்பெருமானை. அதுவும் எப்படி கட்டினாள்னா, உரலோடே சேர்த்து கட்டினாள். எதனால உரலோடு சேர்த்து கட்டினாள்னா, உரல் தானே இவனுக்கு உதவி புரிந்தது. எதை கொண்டு திருடினா, மேல இருந்தது வெண்ணெய், கீழே தெரிவித்த மேலே இருந்த வெண்ணையை ஒரு பொத்த உரலை கொண்டு வந்தான். அதன் மேலே ஏறி வெண்ணையை திருடினபடியினாலே அந்த உரல் தான் இவனுடைய களவுக்கு உதவி புரிந்தது, சகாயம் புரிந்தது. அதனால உரலோடே சேர்த்து கட்டினாள். கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு தெரிவிக்கிறார் மதுரகவி ஆழ்வார் தம்முடைய கண்ணினும் சிறு தாம்புன்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தத்திலே. கைத்தாலே கட்டினாள். கைத்தால மாத்திரமா கட்டினா அல்ல அல்ல, தன்னுடைய சொல்லினாலே கட்டினாள். எதி சக்னோதி கச்சத்வம் அதிசஞ்சல சேஷ்டிதா இத்யுக்வாத முசங்கர்ம சாச்சகார குடும்பினின்னு தெரிவிக்கிறார் ரிஷி. பயலே என்ன சொன்னான்னா, துருதுருக்க பயலே, சுட்டித்தனம் பண்ணும் பயலே, முடிந்தா அவிழ்த்து கொண்டு போ இந்த கட்டை அப்படின்னு வார்த்தையருளி செய்தால் அக்காலத்திலே யசோதை பிராட்டி கண்ணன் எம்பெருமானை பார்த்து. அதனால கையினாலே கட்டினாளா என்னால் உண்மையிலேயே சொல்லினாலே கட்டினாள். கட்டுப்பட்டு கிடந்தான் என்று பார்க்கிறோம். எல்லாம் யாருக்கு ஏற்பட்டதுன்னா, ஸ்ரீனிவாசன் கண்ணனாக திருவதாரம் பண்ணின காலத்திலே ஏற்பட்டது. இந்த விற்த்தாந்தத்தாலே ஸ்ரீனிவாசனுக்கு எங்கேயாவது வருத்தம் ஏற்பட்டதா, அதாவது கண்ணனுக்கு வருத்தம் ஏற்பட்டதான்னா கிடையவே கிடையாது. கீழே தங்கத்தை பத்தி தெரிவித்தேனே, தங்கத்துக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் ஒப்பு உண்டுன்னு காட்டினேனே. தங்கத்துக்கு எப்படி உலகல்ல உரைத்த காலத்திலே வருத்தம் ஏற்படவில்லையோ, அதே போல ஸ்ரீனிவாசன் கண்ணனாக அவதரித்த காலத்திலே யசோதை பிராட்டி தாயார் கட்டினாள். அதே போல தூதுவனாக எழுந்தருளினான். இதனாலே அவனுக்கு வருத்தம் ஏற்பட்டதானா கிடையவே கிடையாது, மகிழ்ச்சி தான் ஏற்பட்டது. எதனாலே மகிழ்ச்சின்னா, அவனுடைய நீர்மை குணங்கள் எல்லாம் இந்த லோகத்திலே பிரகாசித்ததற்கே காரணம் என்னன்னா, இந்த சரித்திரங்கள் மூலமாகத்தான் அவனுடைய நீர்மை குணங்கள் பிரகாசிக்கின்றன. இல்லன்னா அவனுடைய நீர்மை குணங்களை நம்மாலே அறிய முடியுமோ? ஒரு காலத்திலேயும் சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம்னு சொல்லக்கூடிய குணங்களை ஒரு காலத்திலும் அறியவே முடியாது. அந்த குணங்கள் தானே ஏத்தம், இந்த குணங்களாலே தானே எம்பெருமானுக்கு ஏத்தம். அவன் ஸ்ரீனிவாசன் மிகவும் மேன்மையோட கூடியிருக்கிறான், பரமபதத்திலே இருக்கிறான்னா யாரால போய் சேவிக்க முடியும்? நாம் எல்லோருக்கும் சேவிக்கும்படியாக வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பாக திருவேங்கட மடையிலே எழுந்தருளி இருக்கிறபடியினாலே நித்திய சூரிகளும் அவன் வந்து சேவிக்கிறார்கள். நாமும் போய் அவனை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால அவனுக்கு வருத்தம் ஏற்படவில்லை, மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆனா எதனாலே வருத்தம்? எப்படி தங்கத்தை ஒரு குந்துமணிக்கு சமமாக சொல்லுகிறார்களோ அதனாலே தங்கத்துக்கு வருத்தம் ஏற்படுகிறதோ, அதே போல எம்பெருமானும் எதனாலே வருத்தப்படுறான்னா, எப்பேற்பட்ட மேன்மையோட நாம் கூடி இருக்கிறோம், ஸ்ரீனிவாசனாக இருக்கிறோம், ஸ்ரீ நிவாசம் பண்ணக்கூடிய திருமார்பை உடையவனாக இருக்கிறோம், பிராட்டியை நமக்கென்னே படைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மை அநேகம் தாழ்ந்த வஸ்துக்களுக்கு சமமாக சொல்லுகிறார்களே என்பதுதான் எம்பெருமானுக்கு வருத்தம். அதுவும் பிராட்டியினுடைய பக்ஷஸ்தலத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான்.
எம்பெருமானுடைய வட்சஸ்தலத்திலே பிராட்டி எழுந்தருள் இருக்கிறாள். அதைத்தான் இப்பொழுது நாம் இந்த தொலைக்காட்சி வாயிலாக சேவித்துக் கொண்டு இருக்கிறோம். பிராட்டியினுடைய வட்சஸ்தலத்திலே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான் என்ன யார் காட்டினார் என்னால் பேயாழ்வார். மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் என்ன தம்முடைய 3ஆம் திருவந்தாதியிலே காட்டினார்.